السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الباري المصدر الأخلاق الوهاب الفتاح الرزاق المبتدئ بنعم قبل الاستحقاق، وصلاته وسلامه على رسوله الذي بعثه ليتمم مكارم الأخلاق، وفضله على كافة المملوكين على الإطلاق حتى فاق جميع البرايا في الآفاق، وعلى آله الكرام الموصوفين بكثرة الإنفاق، وعلى أصحابه أهل طاعة والوفاق، صلاة دائمة مستمرة بالأشر والإشراك. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، فضل بسم الله الرحمن الرحيم: وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله العظيم. وقال نبينا خير البشر محمد صلى الله عليه وسلم: أي صدقة أعظم أجرا؟ قال نبينا صلى الله عليه وسلم: أنت صدق وأنت صحيح شحيح، تخشى الفقر وتأمل الغنى ولا تمهل حتى إذا بلغت الحلقوم، قلت لفلان كذا ولفلان كذا وقد كان لفلان، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் வல்ல ஏக இறைவனாம் ஒருவனை போற்றி, ஏந்தல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நல் ஆசிகள் வேண்டி, இன்னும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள், குதுபார்கள் அனைவர்களின் ஆசிகள் வேண்டியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, சங்கை மிகு பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் யாவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த புனித மிகு மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃபின் 99ஆம் ஆண்டின் 6ஆம் தினமான இன்று மிக அதிகமான நபிமொழிகளை மொழியப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதில் குறிப்பாக இன்று ஓதப்பட்ட பாடங்களில் பாபு மா கீல ஃபீ அவுலாதில் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களுடைய பிள்ளைகளை பற்றியும், பாபு ஸதகா, பாபு ஸக்கா, பாபுல் ஹஜ், தான தர்மங்களுடைய சிறப்புகளை பற்றியும், இன்னும் ஜகாத்துடைய கடமைகளை பற்றியும் மிக அதிகமான ஹதீஸ்களை ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஹஜ்ஜிலிருந்து சில பாடங்களையும் ஓதப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சதகாவையும் ஜகாத்தையும்
நாம் எவ்வாறு கொடுக்க வேண்டும் அதன் சிறப்புகளையும் பற்றியும் நான் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் என்பதாக நான் ஆசைப்படுகிறேன். வல்ல ரஹ்மான் அதுக்குடைய தௌஃபீக்கை நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. அதனை எளியதாக கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அருமறையாம் திருமறையில் கூறுகின்ற சமயத்தில் وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பாக அல்லாஹ் எதனை உங்களுக்கு தந்தானோ அதனை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அவனுடைய வான்மறையில் அருள்வான். அவ்வாறு சொல்லிவிட்டு சொல்லுவான், ஒருவர் மரணம் அடையும் தருணத்தில் அவரிடத்தில் கேட்டால் فَيَقُولُ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ யா அல்லாஹ், நீ எனக்கு இன்னும் சற்று நேரத்தை தாமதப்படுத்தி தரமாட்டாயா என்று அந்த மனிதர் கேட்பார். நீ அவ்வாறு தந்தால் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தான தர்மங்களையும் செய்துவிட்டு இந்த சாலிஹீன்களோடு நான் வந்து சேர்ந்துடுவேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு அவனுடைய வான்முறையில் கூறி காட்டுவான். ஆனால் வலையு அஹிர் அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர் எந்த ஆத்மாவிற்கும் நேரத்தை பிற்படுத்துவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ ஒருவருக்கு அஜல் வந்துவிட்டால் அது ஒரு செகண்ட் கூட முந்தாது, ஒரு செகண்ட் கூட பிந்தாது என்பதாக அல்லாஹ் அவனுடைய வான்முறையில் சொல்லி தருவான். அப்படி என்று சொன்னால் அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நமக்கு அருளிய அந்த அருட்கொடையில் இருந்து நாம் நல்ல காரியத்திற்காக செலவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உணர்த்தி தருவான். அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயு ஸதகத்தின் அஅஸமு அஜ்ரன், சதகாவில் சிறந்தது எது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், அந்த சத்தக, நீங்கள் தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள், அந்த சஹீஹுன் ஷஹீஹுன், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதும் பொருளாதாரம் தேவைப்படும் பொழுதும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் தான் மிகச்சிறந்த தர்மமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். வறுமையை பயந்தும் பொருளாதாரத்தை எதிர்பார்த்திருக்கும் சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் தான், அந்த தான தர்மம் தான், அந்த சதகா தான் மிக ஏற்றமாக இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அதை தொடர்ந்து சொல்வார்கள், வலா துஹ்மில், நீங்கள் அதனை தாமதப்படுத்தாதீர்கள், அந்த சதகாவை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், அது உங்களுடைய தொண்டைக்குள்ளே அடையும் வரையிலும், அந்த மவுத் உங்களுடைய தொண்டைக்குள்ளே அடையும் வரையிலும் நீங்கள் அந்த சதகாவை கொடுக்காமல் தாமதப்படுத்தி விட்டு பின்பு சொல்கிறீர்கள், கூல்து லி ஃபுலானின் கதா ஒலி ஃபுலானின் கதா, இவருக்கு இவ்வளவு கொடு அவருக்கு அவ்வளவு கொடு என்பதெல்லாம் சொல்கிறீர்கள். ஆனால் கது கான் அலி ஃபுலானின், உங்களுக்கு மரணம் நிகழ்ந்து விட்டது, அந்த பொருள் அந்த உங்களுடைய பொருளாதாரம் மற்றவருக்கு சென்று விட்டது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த பொருள் அவருடைய வாரிசுகளுக்கு சென்று விட்டதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் என்று சொன்னால், நாம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுதும், நல்ல முறையில் சம்பாதிக்கும் பொழுதும், நல்ல வாலிபத்திலும் நாம் பண்ணக்கூடிய செலவு தான், தர்மம் தான், அது நமக்கு மிக சிறந்த தர்மமாக இருக்கிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இன்னும் لأن يتصدق المرء في حياته بدرهم خير له من يتصدق ب100 درهم عند موته. உம்தத்துல் காரியில் இடம்பெற்ற இந்த ஹதீஸ் எவ்வாறு சொன்னால், நீங்கள் மரணத்தின் சமயத்தில் 100 திர்ஹமை கொடுப்பதை விட நீங்கள் வாழ்நாளில் நல்ல திடகாத்தமாக இருக்கும் பொழுது 1 திர்ஹம் கொடுப்பது சமமானது என்று சொல்வார்கள். அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாலிப வயதில் தான் நாம் மிக அதிகமான செல்வத்தை நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்பதையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் சுட்டிக்காட்டி அதுதான் சிறந்த தர்மம் என்பதையும் சொல்லி காட்டுவார்கள். இன்னும் சொல்வார்கள்,
இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தமரா, பேரித்தம்பலத்தின் ஒரு சிறிய அளவை கொடுத்தாவது நீங்கள் அந்த சதகாவின் நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பை தரும் என்பதாக சொல்லித் தருவார்கள். அவ்வாறென்றால் ஒரு சிறிய பொருளை நீங்கள் கொடுத்தாவது அந்த தர்மத்தின் நன்மையை சதகத்துல் ஜாரியாவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நம்மளுக்கு உணர்த்தி தருவார்கள். ஒரு மிஸ்கின் இருக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் ஒரு 10 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால், அவர் ஒரு 1 ரூபாயை அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து கூட நீங்கள் அந்த சதகாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தும் இதில் அடங்கும். அன்பான பெருமக்களே, ஒரு முறை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார்கள். 2 மகள்களோடு வந்தார்கள். வந்த பொழுது அவர்கள் சதகாவை கேட்ட பொழுது அன்னை ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருந்ததே ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான். அந்த பேரித்தம்பழத்தை அந்த பெண்ணிடத்தில் கொடுத்து விட்டார்கள். அந்த பெண் அதனை சாப்பிடாமல் அந்த பெண் அந்த 2 மகளுக்கும் 2 பாதியாக பிரித்து அதனை கொடுத்து விட்டார்கள். பின்பு அவர்கள் சென்று விட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது இந்த நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி அவர்களும் பட்டினியாக வீட்டில் இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த சதகாவை நாம் அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும், தான தர்மத்தை நாம் அவ்வளவு முக்கியத்துவமாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டினார்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் சொன்னார்கள், நீங்கள் சதகா செய்து கொள்ளுங்கள், தான தர்மங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அந்த சஹாபாக்கள் கடை வீதிக்கு பஜாருக்கு சென்று அவர்கள் மூட்டையெல்லாம் தூக்கி சுமந்து அதில் வரக்கூடிய வருமானத்தையும் கூட அந்த சதகாவாக தான தர்மங்களாக செலவழித்து விட்டார்கள் என்று சொன்னால், மிக கடினமாக உழைத்தும் கூட நீங்கள் அந்த சதகாவை செய்து கொள்ளுங்கள் என்பதை மிகவும் வலியுறுத்தி அந்த சதகாவை செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால், அதில் மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. அதற்காக தான் அவர்களுக்கு சொன்னார்கள், அந்த சதகத்துல் ஜாரியா என்ற அந்த நன்மை நம்மளுக்கு நீடித்த நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்திலே பெருமாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு மனிதர் சதகாவை கொடுக்க நாடி அவர் அவருடைய பொருளாதாரத்தை இரவில் எடுத்துச் செல்கிறார், அதனை ஒரு திருடனிடத்தில் கொடுத்து விடுகிறார். அப்பொழுது காலையில் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்களாம், எவ்வாறு இந்த சதகா அந்த திருடனிடத்தில் கிடைத்தது என்பதாக சொல்ல பொழுது, فقال اللهم لك الحمد لتصدق بصدقتنا لتصدقن بصدقتنا. அவர் அல்லாஹ்வை புகழ்ந்துவிட்டு அவர் சொல்வார், அவருடைய எண்ணத்தால் நல்ல எண்ணத்தால் சொல்வார், நான் மீண்டும் இந்த சதகாவை கொடுப்பேன் என்று எண்ணி 2வது நாளும் அதே போன்று அவர் அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு இரவில் சென்ற பொழுது அதனை ஒரு விபச்சார இடத்தில் கொடுத்து விட்டார். அன்பான பெருமக்களை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு விபச்சார இடத்தில் கொடுத்து விட்டார். அதற்கும் மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள், எவ்வாறு இந்த விபச்சார இடத்தில் இந்த பணம் சதகா வந்து சேர்ந்தது என்பதாக அவர்கள் பேசிக்கொண்ட பொழுது அதுக்கும் அவர் அல்லாஹ் லக்கல் ஹம்து அலா ஜானியா, அல்லாஹ் அவர் புகழ்ந்து விட்டு மீண்டும் சொன்னார், லதஸத்தகன்ன பிஸதகத்தின், நான் மறுநாளும் அந்த சதகாவை செய்வேன் என்ற நல் எண்ணத்துடன் அந்த நபர் சொன்ன பொழுது சொல்லிவிட்டு மீண்டும் 3வது நாளும் அவர் அந்த பொருளாதாரத்தை இரவில் எடுத்த பொழுது எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவர் ஒரு பணக்காரிடத்தில் அந்த சதகாவை கொடுத்து விட்டார். அன்பான பெருமக்களை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர் ஒரு பணக்காரிடத்தில் இந்த சதகாவை கொடுத்து விட்டார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள், இவருடைய சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இவருடைய எண்ணத்திற்காக அந்த சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஆர்வமாக அந்த திருடனுக்கு கொடுக்கப்பட்ட சதகாவோ அவர் திருந்துவதற்காக கொடுத்திருக்கலாம், அந்த ஜானியா அந்த விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்ட சதகாவோ அவளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்காக கொடுத்திருக்கலாம். ஏன் இந்த பணக்காரத்திற்கு சென்றது என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை பணக்காரனாக ஆக்கி அவன் எவருக்கும் கொடுக்காமல் அவர் தனக்குத்தானே ஆக்கி கொண்டதை அவரை நினைவூட்டி அவரை கொடுக்க சொல்வதற்காக அந்த பணம் அவரிடத்தில் சென்றிருக்கலாம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள்.
இதன் மூலம் நமக்கு நாம் என்ன எண்ணுகிறோமோ அந்த எண்ணத்தை பொறுத்து அல்லாஹ் நம்மளுக்கு நன்மை தருகிறான் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் யாருக்கு வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நற்காரியத்துக்கு வேண்டுமானாலும், எவ்வளவு வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் இந்த சதகாவை நிறைவேற்ற முடியும் என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாத் இல்லா மலக்கானி யன்சிலான். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குமார்கள், வானவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள். அவர்கள் ஒருவர் சொல்லுகிறார், فيقول أحدهما اللهم أعطي منفقا خلفا ويقول الآخر اللهم أعطي منفقا ممسكا تلفا. முதலாவது வானவர் துஆ கேட்கிறார்கள். இந்த தர்மத்தை செய்து கொடுப்பவரை பார்த்து சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இவர் உன்னுடைய பாதையில் மிக அதிகமாக தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார், நீ அவருக்கு உன்னுடைய பரக்கத்தை அள்ளி அள்ளி கொடு என்பதாக அந்த வானவர் துஆ கேட்க இந்த வானவர் ஆமீன் என்று சொல்கிறார். இரண்டாவது வானவர் எவ்வாறு துஆ கேட்கிறார் என்று சொன்னார், வயகூலுல் ஆஹர் அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா. நயவஞ்சகர்களை பொறுத்து யார் சதகா தான தர்மங்கள் செய்யாமல் இருக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் தனக்காக ஆக்கி கொண்டார்களோ, அவர்களை பார்த்து இந்த மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ், இந்த மனிதரோ யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவில்லை, ஆகையால் உன் பொருத்தத்தில் இருந்து நீ அவருக்கு அதனை நிறுத்திவிடு என்பதாக அந்த மலக்கு துஆ கேட்க இந்த மலக்கு ஆமீன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாம் எந்த மலக்கின் ஆமீன் நமக்கு வேண்டும் என்பதை சற்று நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய தர்மத்தை கொடுத்து விடுங்கள். அந்த மலக்கின் துஆவோடு நமது அந்த தர்மமும் இணைந்து மிகப்பெரிய பரக்கத்தை நமக்கு தரும் என்பதில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அன்பான பெருமக்களே, அதே போன்று ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு ஆட்டை சதகா செய்வதற்காக நேர்ந்து அந்த ஆட்டை சதகா செய்கிறார்கள். அதில் இருந்த அனைத்து இறைச்சிகளையும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த சதகா செய்து விட்டார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தது அந்த ஆட்டின் முன்கால் சந்தில் ரொம்ப பிடிக்குமா, அந்த சந்து. அந்த கரையிலிருந்து ஒரே ஒரு பீஸை மட்டும், ஒரே ஒரு துண்டை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். பின்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது அவர் சொன்னார்கள், நான் இந்த ஆட்டின் அனைத்து இறைச்சிகளையும் கொடுத்து விட்டேன், இந்த ஒன்றுதான் மிச்சம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ஆயிஷா, நீங்கள் கொடுத்தது எல்லாமே மிச்சம்தான், அது அவனிடத்தில் நம்மளுக்கு சேர்ந்து விட்டது, அவனிடத்தில் நன்மை நமக்கு கிடைத்து விட்டது, இது நம்மளுக்கு அடிஷனலாக எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னால் அனைத்தையும் நீங்கள் அவருக்காக தர்மம் செய்திருந்தால் அது அனைத்து நன்மையும் நமக்கு அங்கு கிடைத்திருக்கும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த தர்மத்தை அந்த அளவிற்கு நாம் செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள். இன்னும் சொல்வார்கள், الصدقة تطفئ الخطيئة كما يطفئ الماء النار. தண்ணீர் எவ்வாறு நெருப்பை அழிக்குமோ அதை போன்று சதகாவானது உங்களுடைய பாவங்களை அழிக்கிறது என்பதாக சொல்லி தருவார்கள். இன்னும் அல்லாஹ்வின் கோபத்தை தடுக்கிறது என்று சொல்வார்கள். الصدقة تمنع ميت السوء. கெட்ட மரணத்தில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக சொல்லித் தருவார்கள். இந்த சதகாவானது கெட்ட மரணத்தில் இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதாக சொல்லித் தருவார்கள். இன்னும் சொல்வார்கள், உங்களுடைய கபருடைய அந்த உஷ்ணத்தை தணிக்கிறது என்று சொல்லித் தருவார்கள். சதகாவை பற்றி சொல்ல வேண்டும் என்ன சொன்னால், இது ஒரு சுன்னத்தான அமல். சதகத்துல் ஜாரியா என்பது ஒரு சுன்னத்தான அமல். அந்த சுன்னத்தான அமலுக்கு இவ்வளவு பெரிய நன்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கின அந்த ஜகாத்திற்கு எவ்வளவு நன்மை இருக்கும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பெருமக்களே,
சதகத்துல் ஜாரியா என்பது நீடித்த நன்மை, அது நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மூன்று விஷயங்கள் தான் நம்மை வந்து அடைந்து சேரும், மற்ற அனைத்தும் சென்றுவிடும். அதில் ஆரம்பமாக சொன்னது சதகத்துல் ஜாரியா, இரண்டாவது சொன்னது இல்முன் யன்தஃபிஉ பிஹ், பிரயோஜனமான இல்மை சொன்னார்கள். மூன்றாவதாக வலதுன் சாலிஹ், நல்ல பிள்ளைகள் என்று சொன்னார்கள். இந்த சதகத்துல் ஜாரியாவிற்கு இவ்வளவு பெரிய நன்மை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் கடமையாக்கின அந்த ஜகாத்திற்கு எவ்வளவு நன்மை அவன் வைத்திருப்பான் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பெருமக்களே, சதக்காவையும் ஜகாத்தும் ஒன்றல்ல. அன்பான வாலிப பெருமக்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சதக்கா என்பது ஒரு சுன்னத்தான அமல், ஜகாத் என்பது ஒரு கடமையான அமல். சதக்காவும் ஜகாத்தும் ஒரே தட்டில் நம்ம வைத்து பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தொழுகையை எவ்வாறு நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ, நோன்பை விட்டால் எவ்வளவு பாவமோ, உடல் சக்தி இருந்தும் பொருள் சக்தி இருந்தும் நாம் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவமோ, அதை போன்று இந்த ஜகாத்தை நாம் நிறைவேற்றாவிட்டால் நிச்சயம் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் என்பதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். சதகாவை கொடுத்தாலும் நன்மை, கொடுக்காவிட்டாலும் நன்மை இல்லை, பாவமும் இல்லை. ஆனால் அது உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ப அந்த நன்மை கிடைக்கும். எவ்வாறு உங்கள் மனதிற்கு ஏற்ப அந்த நன்மை கிடைக்கும் என்றால், நீங்கள் இப்பொழுது ஒருவர் சதகா கேட்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இடத்தில் பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் அந்த எண்ணத்திற்கு வல்ல ரஹ்மான் அந்த சதகத்துல் ஜாரியாவின் நன்மை தந்து விடுவார். ஆனால் இந்த ஜகாத் ஒரு கடமையான அமல். வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு பணத்தை தந்து அவன் ஒரு நிசாபை அளவை நிர்ணயித்து அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். அந்த பணத்தை கொடுக்காமல் நாம் தவிர்த்தால் அது நிச்சயம் குற்றமாக அமைந்து விடும். அன்பான பெருமக்களே, அந்த ஜகாத் அவனே அந்த அளவை நிர்ணயித்து அவனே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும், எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதையும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும் என்பதையும் வல்ல ரஹ்மான் அவனே நிர்ணயித்து அவனே நமக்கு கடமையாக்கி தந்தான். இந்த ஜகாத்தானது ஹிஜ்ரி 2 கடமையாக்கப்பட்ட பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக அந்த ஜகாத்தை பெற்று வந்தார்கள். அதன் பின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத் பின்பு சித்தீக்குல் அக்பர் நாயகம் அந்த ஜகாத்தை ஆட்சிக்கு வந்த பொழுது, சித்தீக்குல் அக்பருடைய அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு 5 வக்தும் தொழுது கொண்டிருந்தவர்களில் சிலர் அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். சித்தீக்குல் அக்பர் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஜகாத் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட சிறிய கயிற்றளவிற்கு கூட நீங்கள் தராவிட்டால் உங்களுடன் வாளை கொண்டு நான் போரிட்டு அந்த ஜகாத்தை பெறுவேன் என்று மிக கடினமாக சித்தீக்குல் அக்பர் நாயகம் சொல்லிவிட்டார்கள். அவ்வாறு சொல்லி அந்த ஜகாத்தை முறையாக பெற்றுக்கொண்டார்கள். எதற்கு இவ்வளவு கடினமாக சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அருமறையில் கூறுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத். இந்த தொழுகையோடு அல்லாஹ் அந்த ஜகாத்தை ஒப்பிட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடத்தில் வல்ல ரஹ்மான் அவனுடைய அருள்மறையில் கூறுவான். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வைலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன லா யு'தூன ஸகாத வ ஹும் பில் ஆখিরাতি ஹும் காஃபிரூன். அந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களை முஷ்ரிக்கீன்களோடு ஒப்பிட்டு விட்டார். அன்பான பெருமக்களே, மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் அந்த ஜகாத் அந்த கடமையை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக விடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பின்பு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்திலும் அந்த ஜகாத்தை பெறப்பட்டது. அதன் பின் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலம், அந்த காலத்திலும் ஜகாத்தை பெறப்பட்ட பொழுது ஜகாத்தை முழுமையாக அனைவரும் கொடுக்கக்கூடிய அந்த நிலைக்கு சென்று விட்டார்கள். அது நிரப்பமாக இருந்தார்கள், கொடுப்பவர்கள் நிரப்பமாக இருந்தார்கள், வாங்குவவர்கள் மிக குறைவாக ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால்
அன்றைய பொருளாதாரம் மிக சீராகவும் சிறப்பாகவும் அமைந்தது. ஏன் அவ்வாறு அமைந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வின் கட்டளையை அவர்கள் பின்பற்றினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு கிட்டத்தட்ட 22 to 23 ஆண்டு காலம் உதுமான் ரலியல்லாஹு ஆண்டு ஆட்சி வரையிலும் அந்த ஜகாத்தை முறையாக அனைவர்களும் கொடுத்த காரணத்தினால் அன்றைய பொருளாதாரம் மிகவும் சீராக இருந்தது என்று பெருமக்கள் எழுதுவார்கள். அவ்வாறு என்று சொன்னால் நாம் அனைவரும் இந்த நிசாபை கணக்கிட்டு நாம் அந்த ஜகாத்தை முறையாக சொன்னார். நம் ஊரிலும் சரி, நம் நாட்டிலும் சரி, உலகத்திலும் சரி, அந்த ஆட்சி, அந்த பொருளாதாரம் மிக சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்பதற்கு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சியே சாட்சியாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இன்னும் இந்த ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அந்த அளவை நிர்ணயித்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயித்து விட்டான். நம் ஷாஃபி இமாமின் படி கிட்டத்தட்ட இந்த ஜகாத் 87 கிராம், அதாவது 10.5 பவுன் அளவிற்கு அந்த தொகை நம் கையில் இருந்தால், ஒரு வருடத்திற்கு எந்த செலவும் இல்லாமல் அந்த தொகை கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபான்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 10 லட்ச ரூபாய் நம்ம கையில் இருந்தால் நிச்சயம் அதற்கு ஜகாத் கடமையாகி விடும். அன்பான பெருமக்களே, உதாரணத்திற்கு இந்த வருடம் ரஜப் பெரி 6 நம்மிடத்தில் அந்த 10 லட்சம் ரூபாய் இருக்குது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 10 லட்சம் ரூபாய் அப்படியே செலவாகாமல் அடுத்த ரஜப் பெரி 5 வரைக்கும் இருந்தால், அடுத்த ரஜப் 6 உங்களுடைய பணம் அதில் இருந்து 25,000 ரூபாய் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உங்கள் பணம் அல்ல, அது ஜகாத்தான பணம். 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். 2.5% அல்லாஹ் கடமையாக்கி விட்டான். அந்த 2.5% கொடுத்தே ஆக வேண்டும். 1 கோடி ரூபாய் இருந்தால் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். 10 கோடி ரூபாய் இருந்தால் 25 லட்சம் ரூபாய் கொடுத்தே ஆக வேண்டும். அது அடுத்த வருடம் அது உங்கள் பணமாக இருக்காது. அல்லாஹ் அவனை நமக்கு பணத்தை தந்து, அவனை நம்மளை பணக்காரனாக ஆக்கி, அவனை நம்மளை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிவிட்டால் நாம் நிச்சயம் அந்த பணத்தை அவர்களிடத்தில் சேர்த்து விட வேண்டும். இல்லை என்றால் இது ஒரு கடன் என்று கூட சொல்வார்கள். அல்லாஹ் தந்த பணத்தை நாம் மிக விரைவாக, அது ஜகாத்தை எட்டிவிட்டால் மிக விரைவாக நாம் கொடுத்து விட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அன்பான பெருமக்களே, இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், இந்த ஜகாத்துடைய பணம் அடுத்த ஆண்டு நம்ம இடத்தில் அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 25,000 ரூபாய் நம்ம கையில் இருக்குது என்று சொன்னால், அடுத்த பிற ரஜப் 6 இருக்குது என்று சொன்னால், நீங்கள் அந்த பணத்தை உங்களுடைய பணத்தோடு கலந்து விட்டால் நிச்சயம் அந்த பணம் அழிந்து விடும் என்று சொன்னார்கள். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், அந்த பணம் நிச்சயம் அழிந்து விடும் என்று சொன்னார்கள். இன்னும் பெருமக்கள் சொல்லி தருவார்கள், இப்பொழுது இந்த ரஜப் 6 நம்மளுக்கு அந்த ஜகாத் கடமையாகிவிட்டது என்று சொன்னால், நாம் என்ன செய்கிறோம்? 2 மாதம் கழித்து அல்லது 1 மாதம் கழித்து நோம்பில் ஜகாத்தை கொடுத்தால் நமக்கு நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அதனால ஹைர், ஜகாத்தை நோம்பில் கொடுப்பது அதிகமான நன்மை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் இந்த ரஜபில் கொடுக்க வேண்டிய ஜகாத்தை நீங்கள் முறையாக கொடுக்காமல் மரணித்து விட்டால் நீங்கள் குற்றவாளிகளாக மரணித்து விடுவீர்கள் என்பதை மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். ஜகாத் என்பதை நீங்கள் ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பணம் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், லா யன்குஸு மாலி அப்தின் மின் ஸதகா. நீங்கள் ஜகாத்தை ஒவ்வொருவரும் கொடுத்தால், அந்த ஜகாத்தை கணக்கிட்டு ஒவ்வொருவரும் கொடுத்தால் அந்த பணம் செல்வம் குறையவே குறையாது என்பதாக சத்தியமிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் என்று சொன்னால், அந்த ஜகாத்துடைய விஷயத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அவன் சொன்னதை அவன் நமக்கு தந்து யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானோ அவர்களுக்கு அந்த பணத்தை மிக விரைவில் நாம் அதை செலுத்தி விடுவது தான் நமக்கு கடமையாக இருக்கிறது. அவ்வாறு மரணித்து விட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நாம் பாவம் செய்தவர்களாக அடைந்து விடுவோம் என்பதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். அன்பான பெருமக்களே, இது யாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி தந்தான்? அல்லாஹ்வுடைய வான்மறையில் சொல்வானே, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா
والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وابن السبيل. இந்த 8 கூட்டத்தினரை தவிர வேற எந்த கூட்டத்தினருக்கும் கொடுக்க முடியாது என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த 8 கூட்டத்தினருக்கு அல்லாஹ் கொடுக்க சொன்னான்னு சொன்னால், இந்த ஜகாத் நம்ம சமுதாயத்திற்குரியது. நம் சமுதாயத்தை வளப்படுத்தவும், நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு வாழ்வை கொடுக்கவும், இன்னும் பொருளாதாரம் பணக்காரர்களிடத்தில் மட்டும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடாது, இது எளியவர்களுக்கும் செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திற்காக, ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஜகாத்தை கடமையாக்கினான். அப்படி என்றால் இந்த ஜகாத்தை நாம் முறையாக செய்வது தான் நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த 8 நபர்கள் யார்? இன்னம ஸதகாத்துல் ஃபுகரா, ஏழைகள், மிஸ்கீன், பரம ஏழைகள், வல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை பெறக்கூடியவர்கள். ஜகாத்தை பெறுவதற்கு என்று ஆட்களை நிர்ணயிக்கப்பட்ட அந்த வேலையாட்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்க முடியும். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், புதியதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்க முடியும். ஒஃபிர் ரிகாபி வல் காரிமீன், அடிமைகளுக்கு கொடுக்க முடியும். இன்னும் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கும் இந்த ஜகாத்தை கொடுக்க முடியும். ஒஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் செல்வர்களுக்கும் கொடுக்க முடியும். இன்னும் வப்னி சபீல், வழிப்போக்கர்கள் என்றால் யார்? நாம் இந்த ஊரில் பணக்காரர்களாக இருக்கிறோம், ஏதோ ஒரு நாட்டிற்கு செல்கிறோம் அல்லது ஏதோ ஒரு ஊருக்கு செல்கிறோம் என்று சொன்னால், அங்கு நாம் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டால், ஏதோ ஒரு புயல் அல்லது எதுவும் வந்து நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் நாம் வெறும் கையாக நிற்கும் பொழுது அங்கு நம் ஜக்காத்தை வாங்குவதற்கு தகுதியானவர்கள். இதுதான் வழிபோக்கர்கள். இவர்களுக்கும் இந்த 8 கூட்டத்தினரை தவிர வேறு எவருக்கும் ஜகாத் கொடுக்க முடியாது என்பதை ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். சதகா என்பது நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். ஆனால் ஜகாத் ஆனது இந்த 8 கூட்டத்தினருக்கு தான் கொடுக்க முடியும். மாற்று மதத்தினருக்கோ வேறு எவருக்கும் கொடுக்க முடியாது என்பதை ஆழமாக மனதில் பதிந்து கொள்ளுங்கள். அன்பான பெருமக்களே, இன்றைய நவீனவாதிகள் வாழ்நாளில் ஒரு முறை ஜகாத் கொடுத்தால் போதும், இல்லை கொடுத்ததற்கு மீண்டும் கொடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த வாதங்கள் எல்லாம் போலியான வாதங்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால், இந்த வருடம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், கம்பெனி ஓப்பன் பண்ணுறோம். அடுத்த வருடம் முறையாக முதல் வருஷம் என்று கொடுத்து விட்டோம். அதுக்கு அடுத்த வருஷம் நாம் கொடுக்கலன்னா டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் விட்டுருமா? அதே போன்று தான் உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் ரூபாய் இருக்குது. அந்த 10 லட்சம் ரூபாய் இந்த வருஷம் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. அடுத்த வருஷம் அந்த 10 லட்சம் ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. அது கணக்கில் காட்டாமல் நம்ம கொண்டு போயிட முடியுமா? இந்த சிஸ்டத்தை வல்ல ரஹ்மான் ஹிஜ்ரி 2 ஏற்படுத்தி விட்டால் வருடந்தோறும் நாம் அந்த ஜகாத்தை, இஸ்லாத்தின் வரியை பே பண்ணியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பான பெருமக்களே, நீங்கள் கணக்கை இங்கு எவ்வாறு வேண்டுமானாலும் ஜோடித்து காமிக்க முடியும், ஆனால் வல்ல நாயனிடத்தில் ஒன்றுமே காமிக்க முடியாது. நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பணத்தை பதுக்கிக் கொள்ளுங்கள், இங்கு பதுக்கிக் கொள்ளுங்கள், அல்லது எங்கு டாக்ஸ் ஃப்ரீயோ எல்லா இடத்தையும் பதுக்கிக் கொள்ளுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மொத்தமாக அளவிட்டு அனைத்திற்கும் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அந்த ஜகாத்தை நீங்கள் கொடுக்காமல் கொடுக்காவிட்டால் அல்லாஹ் சொல்லுவானே, வமா தக்ஸிபு வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா, நாளை சம்பாதிப்பது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது என்பதாக சொல்லுவானே. நாளைக்கு நாம் என்ன சம்பாதிப்போம் நமக்கு தெரியாது. அவன் நினைத்தால் இந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு நம்மை ஜகாத்தை வாங்குவதற்குரியவராக ஆக்கிவிட முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு செயலில் இருந்து அல்லாஹ் நம்ம யாவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, இந்த சதக்கத்துல் ஜாரியா என்பது பொருளாதாரத்தை கொடுப்பதும் சதக்கத்துல் ஜாரியா தான். அதே போன்று இல்மை கொடுப்பதும் சதக்கத்துல் ஜாரியா. இல்முன் யன்தஃபிஉ பிஹ், பிரயோஜனமான இல்மை கொடுப்பதும் சதக்கத்துல் ஜாரியா. ஒருவருக்கு உபகாரம் செய்தாலும் அது சதக்கத்துல் ஜாரியா. ஒருவரை பார்த்து ஒரு புன்முறுவல் சிரித்தால் கூட அது சதக்கத்துல் ஜாரியா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்வார்கள், வகுஃப்,
மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா. இப்பொழுது நம்முடைய மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒகுஃபின் மூலமாக வரக்கூடிய வருவாயில் தான் அந்த மதரசாக்களும் பள்ளிவாசல்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த ஒகுஃபை யாரும் நாடுவதில்லை. யார் யார் அந்த ஒகுஃபை செய்து கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த நன்மை நீடோடி நன்மை சென்று கொண்டே இருக்கிறது. அவருடைய கபரில் பிரகாசமாக இருக்கிறார்கள் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, இல்முன் யன்தஃபிஉ பிஹி, இது மிகப்பெரிய சதக்குல் ஜாரியா. உலக கல்வியை நீங்கள் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதுவும் சதக்கத்துல் ஜாரியா தான். ஆனால் பிரயோஜனமான இல்மை கொடுக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் தான் 30 நன்மை இருக்கிறது. ஏபிசிடி என்று சொன்னால் 0 நன்மை. ஆனால் அவன் சொன்னால் 0 நன்மை. அவனுடைய ஏட்டில் எழுதப்படக்கூடிய நன்மை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அலிஃப் லாம் மீம் சொல்லி ஆக வேண்டும், குர்ஆனை ஓதி ஆக வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு காலம் இருந்தது, நம் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிகள் என்றும் மக்தப்கள் என்றும் லெப்பைமார்கள் என்றும் ஒரு சிஸ்டம் இருந்தது. அந்த சிஸ்டம் இப்போது மொத்தமாக இல்லை என்று சொல்லும் அளவுக்குத்தான் நம்ம ஊர் சென்று கொண்டே இருக்கிறது. அன்பான பெருமக்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். இது மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா. இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் உலக கல்வியை படித்துக் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்படி ஒரு பிள்ளைகளுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு ஒரு தளத்தை அமைத்துக் கொடுங்கள். இவ்வாறு என்று சொன்னால் உலக கல்வியின் மோகம் மிக அதிகமாக இருக்கிறது. காலையில் எழுந்தவுடன் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்குத்தான் படையெடுத்து செல்கிறார்களே தவிர யாரும் குர்ஆனை எடுத்து செல்வதாக தெரியவில்லை. அன்பான பள்ளிக்கூட நிர்வாக பெருமக்களே, உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இது ஒரு நல்ல தருணம் உங்களுக்கு. எவ்வாறு என்று சொன்னால், நீங்கள் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை தான் நாடி வருகிறார்கள். யாரும் பள்ளிக்கு ஓதுவதற்கு செல்லவில்லை, குர்ஆனை ஓதுவதற்கு செல்லவில்லை. நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ், குர்ஆனிற்கென்று பார்த்து ஓத வேண்டும் என்று ஒரு ஸ்பெஷல் கிளாஸோ அல்லது உங்கள் சப்ஜெக்டோடு இணைத்து விடுங்கள். பிள்ளைகளுக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் குர்ஆனை ஓதுவதற்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுங்கள். வருடத்திற்கு 5 ஜுஸு, 4th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிங்க, இல்லை 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிங்க. வருஷத்திற்கு 5 ஜுஸு என்று நீங்கள் பிரித்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸாகவே 40 பேர் இருந்தாங்களா, 40 பேருக்குமே அந்த கிளாஸை நீங்கள் உருவாக்கி கொடுத்து விடுங்கள். அவ்வாறு அந்த கிளாஸை நீங்கள் உருவாக்கி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் 10th முடித்து வரும்பொழுதோ அல்லது 11th முடித்து வரும்பொழுதோ அந்த குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். எவ்வாறு உலக கல்வியை படிக்கிறார்களோ அவ்வாறு இந்த குர்ஆனையும் படித்து இறைக்கல்வியோடு வெளியே வருவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, நீங்கள் அந்த கிளாஸை மட்டும் ஏற்படுத்தி கொடுங்கள், அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா. இந்த ஸ்கூலை யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியாக அமையும். இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியாக உங்களது கபரில் வெளிச்சத்தை தந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, நீங்கள் அவ்வாறு ஒவ்வொரு கிளாஸிற்கும் ஒரு 5 ஜுஸு என்று முறைப்படுத்திக் கொண்டால் 10 மாதத்திற்கு 5 ஜுஸு, 2 மாதத்திற்கு 1 ஜுஸு, ஒரு நாளைக்கு வர அரை பேஜ் பிள்ளைகளுக்கு பார்த்து ஓதி கொடுங்கள். அது மிகப்பெரிய சதக்கத்துல் ஜாரியா. இதை மனதில் ஆழமாக பதிந்து கொள்ளுங்கள். நமது ஊரின் நிலைமை எல்லாம் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் பள்ளியில் அந்த குர்ஆனை ஓத சொல்லி கொடுத்து விட்டால் நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த குர்ஆனின் பொருட்டால் நம் ஊரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பலாய் முசீபத்தான போதைப் பொருட்கள் போன்ற அனைத்திலிருந்தும் அந்த குர்ஆனிலிருந்து விடுதலை தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்பான பெருமக்களே, நிச்சயம் நீங்கள் இதை செய்யுங்கள். சற்று சிந்தித்து பாருங்கள். 11th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், காலேஜ் செல்கிறோம் என்று சொன்னால் 12th படிப்பான், 11th புக்கை என்று எடுத்து பார்ப்பதில்லை. காலேஜ் போயிட்டா அந்த ஸ்கூலையே மறந்துடுறான். அந்த அளவுக்கு தான் படிப்பு இருக்குது. ஆனால் இந்த குர்ஆனை நீங்கள் கற்றுக் கொடுத்தால் இந்த பிள்ளைகள் இந்த குர்ஆனோடு தான் இறுதி வரையில் இருப்பார்கள் என்பதை, இந்த குர்ஆன் கிதாபை மட்டும்தான் தூக்கி சுமப்பார்களே தவிர அந்த 11th புக்கையோ 12th புக்கையோ யாரும் தூக்கி சுமக்க மாட்டார்கள் என்பதை மனதில் ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சதக்கத்துல் ஜாரியா உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் ஸ்கூலில், ஏனென்று சொன்னால்
பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலை தான் நாடி வருகிறார்கள். இந்த ஸ்கூலில் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்துங்கள். பெற்றோர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன், அந்த பிள்ளைகள் வலதும் சாலிஹுன் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அந்த குர்ஆனை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கொடுத்தால், தீனத்தை கொடுத்தால் தான் அந்த பிள்ளை வலதும் சாலிஹ் என்ற இடத்திற்கு வரும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளும் உங்களுக்காக துஆ செய்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பான பெருமக்களே, நீங்கள் அவ்வாறு இந்த ஸ்கூலில் இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினால் நம் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் பார்த்து வரக்கூடிய நிலையை பெற்று விடுவார்கள் என்பதை மிக தெளிவாக நாம் இங்கு அறிவித்து சொல்ல முடியும். அன்பான பெருமக்களே, சற்று கடினமாகத்தான் இருக்கும் நிர்வாக பெருமக்களுக்கு. மாற்று மத சகோதர பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுங்கள். நம் பிள்ளைகளுக்கு இதை ஒரு கம்பல்சரியாக இதை செய்தே ஆக வேண்டும், ஓதி ஆக வேண்டும் என்று ஒரு அரை பேஜை ஒரு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் 10th முடித்து வரும்பொழுது முழு குர்ஆனையும் ஓத தெரிந்தவராக வருவார்கள். அது மிகப்பெரிய சதகத்துல் ஜாரியாவில் இணைந்து விடும் என்பதையும் தெளிவாக நான் இங்கு பதிவு செய்து கொள்வேன். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்ம ஊருக்கு ஏற்படுத்தி தருவானாக. ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால், எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ டாக்டரேட் வச்சிருக்காங்க, 2 டாக்டரேட் 3 டாக்டரேட் டாக்டராகவும் இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை இப்பொழுதுதான் பார்த்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். மிகவும் வேதனைப்படுகிறார்கள். அவர்கள் நாம் ஸ்கூல் காலத்தில் இதனை ஓதாமல் விட்டோம் என்று இப்பொழுது எண்ணுகிறார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் அந்த எண்ணத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதை நீங்கள் அதனை புரிந்து நீங்கள் இந்த சிஸ்டத்தை, இந்த ஒரு நிலையை நம்ம ஊரில் மாற்றி அமையுங்கள். நிச்சயம் நிச்சயம் இந்த ஊரிற்கும் நம் சமுதாயத்திற்கும் மிகப்பெரிய சேவையாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அன்பான பெருமக்களே, இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை செய்வதற்கு நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்களும் அந்த நிர்வாக பெருமக்களுக்கும் ஸ்கூலுக்கும் அறிவுறுத்தி இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை ஆரம்பிங்கள் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த பிள்ளைகள் நிச்சயம் வருங்காலத்தில் இந்த குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கான ஒரு இடமே இல்லாமல் சென்றுவிடும் என்ற நிலைக்கு தள்ளப்படும் என்பதையும் மனதில் ஆழமாக பதித்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. யாரெல்லாம் எந்த காரணத்திற்காக இந்த மஜ்லிஸில் கூடியிருக்கிறார்களோ அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அவருடைய ஹாஜத்துக்களை வல்ல ரஹ்மான் கபூல் செய்து தருவானாக. எதை கேட்டோமோ, எதை நாம் செவிமடுத்தோமோ அத்தனை ஜகாத்தையும் சதகாவையும் கொடுக்கும் கரங்களாக வல்ல ரஹ்மான் நம்மை யாவரையும் ஆக்கி தருவானாக. யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மருத்துவமனை கஷ்டத்திலும் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவன் பொருட்டால் ஷிஃபாவை தருவானாக. இறுதி மூச்சிலும் இறுதி பேச்சிலும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் யாவருக்கும் ரஹ்மான் தருவானாக என்று வேண்டியவனாக இந்த நிர்வாக பெருமக்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளை விடைபெறுகிறேன். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.